ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100 நாள் ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட பேர்நம்பர் தாலுகாவின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஜபிக்கலாம். பரிசுத்தமும் மகா கிருபையும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படியாக உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் எங்கள் பேர்நம்பர் தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஐயா, உம்மை அறியாத ஜனங்கள் ஐயா, ஆண்டவரே 4 லட்சம் ஜனங்கள் உண்டையா என் பேர்நம்பர் தாலுகாவில் ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் உண்மையாய் ரட்சிப்பீராக, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே, நீர் தாமே ஆண்டவரே ஒருவனும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீங்களே. அந்த ரத்தத்தின் வல்லமையை நினைவு கூர்ந்து அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, உங்க ஜெபங்களை கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை என்று சொன்னீங்களே. அந்த வார்த்தையின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, நீ ரட்சகர். ஆண்டவரே, ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்க பேர்நம்பர் தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை ரட்சிங்கப்பா. பாவத்தில் இருக்கிறவங்களே, அக்கிரமத்தில் இருக்கிறவங்களே, விக்கிரகத்தில் இருக்கிறவங்களே, ஆண்டவரே எல்லா விதமான ஆத்துமாக்களை நீ தொடுவீராக. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை கட்டவிழ்க்கிறே. என் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் பரலோகத்தில் எது கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை கட்டவிழ்க்கிறையா. ரட்சிப்பை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை, ரட்சிப்பை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை, சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி, உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒவ்வொரு ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்க தேசத்தின் மீது, எங்க பேர்நம்பர் தாலுகா மீது இப்பொழுதே இறங்கும்படியாய் ஆண்டவரே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை, உம்முடைய ரட்சிப்பின் அக்கினி எங்க பேர்நம்பர் தாலுகாவில் பற்றி எரியட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருவின் கிரைகளை கட்டி ஜெபிக்கிறையா. தேவனுடைய பெரிய ரட்சிப்பு, தேவனுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும், எங்க கண்கள் பார்க்கட்டும். ஆவியானவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நீ கட்டவிழ்த்ததற்காக நன்றி. என் தேவனுடைய மகிமையினால் அப்பா ஒவ்வொருவர் ரட்சித்து தேவ நாம மகிமைக்கென்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீ சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி. தேவன் ரட்சிப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.